அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, அல்லாஹ் இந்த பிரம்மாண்டமான பேருலகை படைத்து கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியில் இஸ்லாம் என்னும் மகத்தான பேரருட்கொடையை அல்லாஹ் வழங்கி நம்மை எல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இஹ்லாஸோடு உள தூய்மையோடு நிலையான வாழ்க்கைக்காக நம் வாழ்க்கையை கட்டமைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எவ்வளவு சிரமப்பட்டாலும், உலகத்திற்காக பொருளாதார தேடலில் ஈடுபட்டாலும், உலக காரியங்களுக்காக பல்வேறு விதமான காரியங்களை நாம் செய்தாலும், நிலையான வாழ்க்கைக்கு நம் வாழ்க்கை அமையவில்லை என்றால் கைசேதம்தான் மிஞ்சும் என்பதை இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் திருக்குர்ஆன் நெடுகிலும் பாடம் நடத்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இஹ்லாஸாக உள தூய்மையாக நிலையான வாழ்க்கைக்கு வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். அழகான ஒரு சம்பவம் சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பலதரப்பட்ட போர்களிலே கலந்து கொண்டு அல்லாஹுவின் பேருதவியால் போர்க்களங்களில் வெற்றியெல்லாம் கிடைத்து லட்சோப லட்ச மக்கள் இஸ்லாத்தை நோக்கி சாரை சாரையாய் வந்ததற்கு பிறகு எந்த மக்கா மாநகரத்திலிருந்து செல்லுகிற பொழுது கண்ணீரோடு சென்றார்களா, மக்காவே, இந்த மக்காவை விட்டு பிரிய வேண்டும் என்பது எனது நோக்கம் அல்ல, என்னை அடித்து விரட்டுகிறார்கள் என்பதற்காகத்தான் நான் செல்கிறேன் என்று அழுகையோடு கண்ணீரோடு சென்ற நபிகளார் அதே மக்காவை ஆட்சியாளராய் மிக பலமான நபர்களோடு இஸ்லாமிய ஆட்சியோடு வென்றெடுத்ததற்கு பிறகு வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை எட்டுகிறார்கள். பொதுவாகவே நபிமார்களுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை வழங்குகிறார். எந்த ஒரு இறை தூதராக இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட வாய்ப்பு இருக்கிற, உயிரை எடுக்கிற வானவர் வருவார், அவர் அவகாசம் கேட்பார். இப்பொழுது உங்கள் உயிரை நான் எடுக்கலாமா, அல்லது இன்னும் சில காலம் வாழ்வதற்கு விரும்புகிறீர்களா? இது நபிமார்களுக்கென்று பிரத்யேகமாக கொடுக்கப்படுகிற அவகாசம். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் இது போன்ற ஒரு சாய்ஸை, ஸ்பெஷலான ஒரு அவகாசத்தை கேட்கிறார். அல்லாஹுவின் தூதர் எல்லா விஷயங்களையும் முடித்ததற்கு பிறகு நபி தோழர்கள் குழுமியிருக்கிறார்கள். கூடியிருக்கிற நபி தோழர்களிடத்திலே சொன்னார்கள், தோழர்களே, முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லப் போகிறேன். சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம், 466வது செய்தி. இன்னல்லாஹ ഖയ്யர அபுதன், ஒரு அடியாரிடத்தில் அல்லாஹ் கேட்டான், பைன துனியா வ பைனமா இந்தஹு, இந்த உலகத்தில் நீ இருப்பதை விரும்புகிறாயா அல்லது என்னிடத்தில் வருவதை விரும்புகிறாயா என்று கேட்டான். கூடியிருக்கிறது தோழர்களின் படை. வயது மூத்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முதல் வயதில் குறைவாயிருக்கிற இப்னு உமர், இப்னு மஸ்ஊத் போன்ற 13-14 வயது மதிக்கத்தக்க இளைஞர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நபித்தோழர்களின் படையும் குழுமி இருக்கிற பொழுது
அல்லாஹுவின் தூதர் கேட்கிறார்கள், அல்லாஹ் ஒரு அடியாரிடத்தில் கேட்டான், நீ இந்த உலகத்தில் இருப்பதை விரும்புகிறாயா, வபைனமா இந்தஹு, அல்லது என்னிடத்தில் இருப்பதை விரும்புகிறாயா? சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் அடுத்து சொன்னார்கள், ஃபக்தாரமா இந்தல்லாஹ், அந்த அடியார் ஃபக்தாரமா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருப்பதையே தேர்வு செய்து விட்டார். சொன்னதுதான் தாமதம். கூட்டத்திலே இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும், பல்லாயிரக்கணக்கான நபித்தோழர்கள் கூடியிருக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க மட்டும் கண்ணீர் விட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறார். அருகில் இருப்பவர்களுக்கோ ஆச்சரியம், இந்த கிழவருக்கு என்ன ஆயிற்று, ஏன் இப்படி கதறி அழுகிறாரு, என்கிட்ட இருக்க விரும்புறியா உலகத்தை விரும்புறியான்னு கேட்டா எல்லாரும் அல்லாஹ் கிட்ட இருக்கிறது தானே விரும்புவாங்க. கூடியிருக்கிற நபித்தோழர்கள் எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் அழுகையை பார்த்து, அபூபக்கரே, என் நட்பை உண்மைப்படுத்தி விட்டீர்கள், சில புகழாரம் நிறைந்த வார்த்தைகளை சொன்னார்கள். அப்ப ரசூல்லா மரணிக்க போகிறார்கள் என்பதை இந்த வார்த்தையின் வழியாக அல்லாஹுவின் தூதர் பாடம் நடத்தினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். ஃபக்தாரமா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருப்பதையே நான் தேர்வு செய்து விட்டேன். அந்த அடியார் தேர்வு செய்து விட்டார். அந்த அடியார் யார்? அவர்தான் நபிகளார். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த உலகத்திற்காக வாழவே இல்லை. ஆனால் சமகாலத்தை பார்க்கிறோம். வணக்க வழிபாட்டை பேணுவதை விட, அல்லாஹுவிற்கு பயந்து நடப்பதை விட உலக மோகம் நம்மை ஆழ்த்தி இருப்பதை பார்க்கிறோம். தொழுகையிலே அதிகப்படியான இஸ்லாமியர்கள் பலவீனமானவர்களாய் இருக்கிறார்கள். வியாபாரம், பொருளாதாரத்தை சம்பாதிப்பது, கல்வி கற்பது, அதிகப்படியான பொருளாதாரத்தை ஈட்டுவது என்பதில் அவர்களின் முழு கவனம் திரும்பிவிட்டதை பார்க்கிறோம். காரூனை பற்றி இஸ்லாமியர்களில் அநேகமானோர் அறிந்திருக்கிறார். காரூன் ஆணவ திமிரின் உச்சம். காரூன் அகம்பாவத்திற்கு உதாரணம். காரூன் செல்வ வளம் கொழிக்கப்பட்டு ஆட்டம் போட்டதற்கு முன்னுதாரணம் காரூன். காரூனுக்கு அல்லாஹ் சமாதி கட்டிவிட்டு அவன் போட்ட ஆட்டத்தை எல்லாம் அல்லாஹ் ஒண்ணுமில்லாம ஆக்கியதற்கு பிறகு சூரா கஸஸ் 28வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ரொம்ப அழகான வார்த்தை. காரூனு அவன் ஆணவம், அகம்பாவம், பெருமை, கர்வம், அவன் கொண்ட அந்த திமிரு, உலகத்திற்காக அவன் வாழ்ந்த வாழ்க்கை அனைத்தையும் முடிவு செய்துவிட்டு அல்லாஹ் உலக மாந்தர்களை பார்த்து சொல்கிறான், வபுதகி மனிதா ஃபீமா ஆத்தாக்கல்லா அத்தாரல் ஆகிரா, உனக்கான தேடுகிற வீடுகளில் மறுமையின் வீட்டை நீ தேடிக்கொள். காரூன் மறுமையின் வீட்டை தேடவில்லை. இவ்வுலகத்திற்கு ஆசைப்பட்டான், பொருளாதாரத்தை விரும்பினான். நீ அப்படி வாழக்கூடாது. உனக்காக தேடுகிற வீடுகளிலே மறுமையின் வீட்டை தேடிவிட்டாயா? வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த உலகத்தில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பு என்று ஒன்று இருக்கிறது, அதை மறந்து விடாதே. பொண்டாட்டி, பிள்ளைங்க, குடும்பத்தார், அதுக்கெல்லாம் நீ பங்கு செய்கிறாய், அது தனி. ரப்புக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பு இருக்கிறது, அதை நீ மறந்து விடாதே. அல்லாஹ் அழுத்தமாய் பதிவு செய்கிறார். சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். உலகத்திற்காக நம்முடைய வாழ்க்கை திசை திரும்பி இருக்கிற சூழலை பார்க்கிறோம். நிலையான வாழ்க்கை மறுமைதான். அதற்காக இஹ்லாஸோடு வாழ்பவர்கள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்வதை, அதல பாதாளத்திலே செல்வதை பார்க்க முடிகிறது. கவனமாய் வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். சவாலாய் சொல்லலாம், இந்த நிமிடம்
வரைக்கும் உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் 150 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரே ஒருவர் உயிரோடு இருக்கிறாரா? அமெரிக்கா, ஐரோப்பா, பிரான்ஸ், எந்த நாடுகளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். 150 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒருத்தம் கூட உயிரோடு இல்லை. 100 வருஷம் இருக்கிறாங்க. ரொம்ப விரல் விட்டு எண்ணுகிற சொற்ப நபர்கள் தான். அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. நம்முடைய தாத்தாவுடைய தாத்தா, அத்தா பேரு தெரியும், அத்தாவுடைய அத்தா பேரு அம்மா பேரு தெரியும். அதற்கு மூத்த தலைமுறையா இருக்கிற தாத்தாவுடைய தாத்தா பேரு பலருக்கு தெரிய. குடும்ப வாரிசு, அவங்க சம்பாதித்த வீடுகளில் தான் வாழ்வோம். அவர்கள் கட்டமைத்த வியாபாரத்தில் தான் நம் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கோம். தாத்தாவுடைய தாத்தா பேர் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களின் பெயர் கூட நமக்கு தெரிய. நம்ம நிலைமையா தான். மௌத்தா போயிட்டா நம்ம பிள்ளைங்க பேசுவாங்க, பேர குழந்தை பேசுவானான்றது சந்தேகம்தான். அவனுக்கு மொபைல் போனில் நேரத்தை கழிப்பதற்கே நேரம் சரியாயிருக்கும். அல்லாஹ் மறுமையில் மனிதர்களை எல்லாம் எழுப்பியதற்கு பிறகு மறுமையில் அல்லாஹ் மனிதர்களிடத்திலே கேட்பானாம். ரொம்ப அழகான வாசகம். அல்லாஹை கேட்பானாம், கால மனிதா கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி அதத சினீன், ஆண்டு கணக்கில் நீ பூமியில் வாழ்ந்தாய் தானே, எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்திருப்பாய்? இயர்ஸ்ல ஆண்டு கணக்கில் எத்தனை வருஷம்டா நீ வாழ்ந்திருப்பாய், உலகத்தில் வாழ்ந்திருப்பாய்? அப்பொழுது அவன் சொல்லுவானாம், காலு ரப்பே லபிஸ்னா யௌமன் அவ் பஅல யௌம், இறைவா ஒரு நாள் இல்ல இல்ல அரை நாள். சொல்லிவிட்டு சொல்லுவானாம், ஃபஸ்அலில் ஆதீன், நீ இந்த கணக்கெடுக்கிறதுக்குன்னு வானவர்களை வைத்திருக்கிறாய் தானே, அவங்கள்ட்ட கூட கேட்டு பாரு. ஒன்றே தான் இறைவா, பாதி நாள் தான் இறைவா. மேல இருந்து பார்த்தா இந்த 80 வருஷம் 90 வருஷம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 24 மணி நேரத்திற்கு ஜமம், அதைவிட குறைவாய் 12 மணி நேரத்திற்கு ஜமம். இப்பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், கால இல்லபிஸ்தும் இல்லா கலீலா, ஒரு நாளும் இல்ல அரை நாளும் இல்ல, அதை விட கம்மியா தாண்டா நீ உலகத்தில் வாழ்ந்த, இதுக்கு தான் இவ்வளவு ஆட்டம் போட்டாய், புரிகிறதா? இதற்கு தான் இவ்வளவு ஆணவம் பிடித்தாய், புரிகிறதா? சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவானாம், லவ் அன்னக்கும் குன்தும் தஅலமூன், இந்த உலக வாழ்க்கை ஒன்றுமே இல்லை என்பதை அறிந்திருந்தால் நல்லவனாய் வாழ்ந்திருப்பாயே. இப்ப தெரியுதா? 90 வயசு வரைக்கும் ஆண்டு வாழ்ந்து மௌத்தாயிட்டார், ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கை ரொம்ப சொற்பம். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பேரருளை பொழிந்திருக்கிறான் சென்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். உணவிலே குறையா, அணிகிற உடையிலே குறையா, பயன்படுத்துகிற பொருட்களில் குறையா, எல்லாவற்றிலும் அல்லாஹ் சிறப்பானதை தந்திருக்கிறான். நபிகளாரின் வாழ்க்கையில் ஒரு சில செய்திகளை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போறாங்க, கடுமையா பசிக்குது, வீட்டில் சாப்பாடு இல்லை. நபிகளார் வீட்டிற்கு சென்றவர்கள் மீண்டும் வெளியே வருகிறார்கள். வந்தா இப்பதான் மசூரால முடிந்து பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பிறகு எல்லா நபி தோழர்களையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு போறாங்க ரசூலுல்லாஹ். வந்து பார்த்தால் மூத்த நபி தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் நபிகளார் நடந்து வந்த அந்த பாதையிலே அமர்ந்திருக்கிறார்கள். கண்ணீர் வருகிற செய்திதான். நபிகளார் கேட்டார்கள், இந்த நேரத்தில் வெளியே வருவதற்கு என்ன ரீசன், என்ன காரணம்? இப்பதானே பேசிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிருக்கிறோம், மீண்டும் இங்க ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்களா, என்ன விஷயம்? ஒரே வார்த்தை தான்,
அல் ஜூஉ யா ரசூலல்லாஹ், அல் ஜூஉ யா ரசூலல்லாஹ், பசிக்கிறது அல்லாஹ்வின் தூதரே. வீட்டுக்கு போனோம், சாப்பாடு இல்லை, வேற என்ன பண்றது? வீதியில் அமர்ந்தாலாவது யாரேனும் அழைத்து செல்ல மாட்டார்களா? அல் ஜூஉ யா ரசூலல்லாஹ். திருப்பிக்கிட்டு அப்படியே கேட்குறாங்க, சரி நாங்க 2 பேரு வெளியே இருக்கிறோம், ஓகே, நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? வசீலா என்னும் பதவிக்கு சொந்தக்காரர். எல்லா மனிதர்களும் மறுமையில் அடங்கி ஒடுங்கி நிற்கிற பொழுது, வானவர்களே பணிந்து நிற்கிற பொழுது, யா முஹம்மது, முஹம்மதே எழுந்திரி, யாருக்காவது பரிந்துரை பண்ணணுமா? பரிந்துரை செய். பரிந்துரை செய்வதற்கு சொந்தக்காரர், உலக மாந்தர்களுக்கெல்லாம் தலைவர், உலகத்தில் வந்திருக்கிற நபிமார்களுக்கெல்லாம் தொழுகை நடத்திய அந்த நபிகளார் சொன்னார்கள், உங்களை எந்த பசி வெளியேற்றியதோ அதே பசிதான் என்னையும் வெளியேற்றியது. வழி இல்லை, வீட்டுக்கு போன சாப்பாடு இல்லை. மூவரும் சேர்ந்து இன்னொரு தோழரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்க அவர் இல்லை, தாமதமாய் வருகிறார். பேரீச்சங்கனிகளை அப்படியே கொத்தோடு குலையோடு கையிலே ஏந்தியவாறு வருகிறார். ரசூலுல்லாஹ் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? பசிபோக்க பேரித்தம்பள கொத்துக்கள் போதாது தோழரே, ஒரு குட்டியோண்டு ஆடு இருந்தா அறுத்து கொடுங்க. வாய் திறந்து கேட்ட வார்த்தை. நபிகளார் உலகத்திற்காக வாழவில்லை என்பதற்கு சான்று, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் 2 மாச கால அடுப்பெரியல. சஹி முஸ்லிமிலே பார்க்கலாம், தாய்மார்கள் பெண்கள் எல்லாம் இருந்தால் காது கொடுத்து கேட்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு பேரருளை செய்திருக்கிறான் என்பதற்கு சான்று அம்மையார் ஆயிஷா விளக்குகிறார். நீண்ட நாட்கள் பசியோடு இருந்தோம். எங்கள் வீட்டின் அருகிலே ஃபாரிஸ் குலத்தை சார்ந்த இந்த சல்மான் ஃபாரிஸ் நபி தோழர் கோத்தரம், ஃபாரிஸ் என்றது அந்த கோத்தரம் குலம், அந்த பகுதியை சார்ந்த ஒரு நபி தோழர், அவர் எங்க பக்கத்து வீட்டில் இருந்தார். அவர் சமைக்க ஆரம்பித்தால் அவ்வளவு மனமாயிருக்கும், அப்படியே வாசம் வீசும், எங்க வீட்டு வரைக்குமே அந்த வாடை வரும். நீண்ட நாள் பசி. நபிகளாரின் நெருங்கிய தோழர் தான், அல்லாஹுவின் தூதருக்கு ரொம்ப பிடித்தமான தோழர். சமைக்க ஆரம்பித்தார். கான தொய்யிபல் மரக், வாசனை எங்கள் வீட்டை நோக்கி வர ஆரம்பித்தது. எவ்வளவு பெரிய சோதனைன்னு பாருங்க. ஆயிஷா அம்மையார் சொன்னாங்க, எப்படியும் தெரியும் விருந்திற்கு அழைக்க வருவார் அல்லது உணவு கொண்டு வருவார் என்று தெரியும். நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததுதான் தாமதம், வந்துவிட்டார். அடுத்த சோதனையை பாருங்கள். வந்தவுடன் அழைக்கிறார், லி ரசூலில்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நபியே, சும்மா ஜா யதூஹு, சமைத்திருக்கிறேன், வாருங்கள் சாப்பிட போகலாம். இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு டவுட்டு, 2 பேருக்குமே பசி கொடுமை. முன்னாடி தான் ஆயிஷா அம்மையார் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இவர் பார்த்து பேசுறதெல்லாம் ரசூலுல்லாஹ்வை நபியை பார்த்தே பேசுறார், வாங்க சாப்பிட போலாம். இப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, லி ஹாதிக ஆயிஷா, இவரும் வரலாமா? அவர் சொன்ன வார்த்தை ஆயிஷா அம்மையாருக்கு அப்படியே உள்ளத்தை தைக்கிறதெல்லாம், அவர் வேண்டாம், நீங்கள் மட்டும் வாருங்கள். நொந்துட்டாங்க ஆயிஷா அம்மையார். ரசூலுல்லாஹ் திரும்பி சொல்றாங்க, இவர் இல்லை என்றால் நானும் வரவில்லை. 2 பேருக்கு தானே பசி, 2 பேருக்கு கொடுமை. அட, இவர் வராவிட்டால் நானும் இல்லை. திரும்ப வீட்டுக்கு போயிடுறேன். வீட்டில் போய் சாப்பாடை பார்க்குறேன். அவர் நல்ல தர்மம் கொடுக்கிற மனிதர் தான். சாப்பாடு கம்மியாக செய்திருக்கிறார், அதான் காரணம். ரொம்ப கம்மியாக இருக்குதே. வீட்டில் ஏற்கனவே 3-4 பேர் இருக்கிறோம், இன்னும் 2 பேரை கூட்டு வந்தா சாப்பாடு பற்றாமல் போய்விடுமே. மீண்டும் வருகிறார், எதுவும் வாங்க சாப்பிட போலாம்.
மீண்டும் நபிகளார் கேட்டார்கள், எப்படி இருக்கும்னு பாருங்க. ஆயிஷா அமர்ந்திருக்கிறார். லிஹாதி ஆயிஷா, இவரும் வரலாமா? அவர் வேண்டாம், நீங்கள் மட்டும் வாருங்கள். மீண்டும் சோதனை. கொலப்பசி, கொடுமையான பசி, வாசனை மூக்கை வருடுகிறது. உள்ளத்திற்குள் அந்த சமைத்த உணவின் வாடை செல்கிறது. உணவு மட்டும் செல்லவில்லை, கொடுமை. மீண்டும் சொன்னார்கள், இவர் வராவிட்டால் நானும் வரமாட்டேன். கூடுதலா போய் சமைக்கிறார். மூணாவதாய் அழைத்தார், 2 பேரும் வாங்க. ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள், நான் வேகமாய் ஓட ஆரம்பித்தேன். முன்னால் அந்த தோழர், அடுத்து நபிகளார், அவர்களுக்கு பின்னால் வேகமாய் ஓட ஆரம்பித்தேன். உண்டோம், உணவு உண்டோம். அதைவிட ஒரு சிறப்பிற்குரிய உணவை என் வாழ்விலே நான் கண்டதில்லை. அவ்வளவு பசி. ஆயிஷா அம்மையார் சாதாரண மனிதரா? உலக முஃமின்களுக்கெல்லாம் தாய்மார்கள். நபித்தோழர்கள் வாழ்க்கையிலும் சிரமம்தான். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், எவ்வளவு சிரமம். இன்றைக்கு முஸ்லிம்களாக, இஸ்லாமியர்களாக ரொம்ப சிறப்பா அல்லாஹ்வுடைய பேரருளால நம் வாழ்க்கை சுமூகமாய் போய்கொண்டிருக்கிறது. நன்றி செலுத்த தவறுகிறோம். தபூக் யுத்த களம். இந்த செய்தியெல்லாம் அவசியம் உள்ளத்தில் ஆழப்பதிய வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் தொழுகையை விடமாட்டோம், நன்றி செலுத்த தவற மாட்டோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தபூக் யுத்த களம், ஜைசுல் உஸ்ரா. அந்த போருக்கு பேரே ரொம்ப கடுமையான போர் என்று அர்த்தம். எந்த போருக்கு ரசூலுல்லா இந்த மாதிரி அறிவிச்சது கிடையாது. தபூக்குக்கு போகும்போது எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. 6 பேருக்கு ஒரு ஒட்டகம்தான், முடிஞ்சவங்க மட்டும் வாங்க. எல்லோரும் வருகிறார்கள். வெயில் காலம், தண்ணி பஞ்சம், கஷ்டமாக தான் இருக்கும், சாப்பாடுக்கு வழி இருக்காது. இவ்வளவு சிரமத்தை சொல்லி கூப்பிடுறாங்க. வாகனம் இல்லை, தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது. இதெல்லாம் ஓகே, ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் வாருங்கள். பெருங்கொண்ட கூட்டம் வருகிறது. சொன்னது போன்றே பசி, கொடுமை, கடுமையான வெயில். சாதாரண வெயில் அல்ல, கொடுமையான வெயில். எல்லாம் அவங்க விளக்குறாங்க. எங்களுக்கு தபூக்கு போரிலே தாகம் எடுக்கும். சாப்பாடு 2வது வையுங்கள், தண்ணீர் தாகம் எடுக்கும். நாங்கள் தூரமாக இருந்து பார்ப்போம். வெயிலிலே காணல் நீர் தெரியும். உண்மையில் அது காணல் நீர் தான் என்று எங்களுக்கு தெரியும். ஆனாலும் விட மாட்டோம். பக்கத்தில் போய் பார்த்தா தண்ணியா இருக்க வாய்ப்பு இருக்கிறதே என்று சொல்லி எங்களில் ஒருவர் நடக்க ஆரம்பிப்பார். செல்வார் செல்வார், காணல் நீர் தான். போயிட்டவரால் திரும்ப முடியாது, போன இடத்துல மௌத்தாயிருவார். அவ்வளவு தாகம். ஒரு கடத்திலே நாங்கள் வந்த ஒட்டகமோ குறைவுதான். ஒரே ஒரு ஒட்டகத்தை அறுத்தாவது அந்த ஒட்டகத்தின் பையில இருக்கிற தண்ணீரை குடித்து விடுவோம், இல்லை என்றால் பல மரணங்கள் ஏற்படும் என்று சொல்லி அந்த ஒட்டகத்தை அறுத்தோம். அதுலையும் பாருங்க எவ்வளவு சிரமம். சொகுசாய் சுகமாய் இந்த இஸ்லாத்திலே வாழுகிற நாம் இந்த இஸ்லாம் சுகமாய் கிடைக்கவில்லை என்பதற்கு சான்று உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, எங்களில் யார் அதிகமாய் தாகமுடையவராய் இருக்கிறாரோ அவருக்கு அந்த ஒட்டக பையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் தண்ணீரை கொடுக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் திடகாத்திரமான இளைஞர்கள். பிறகு இறுதியிலே குடித்துக் கொள்ளலாம் என்று காத்திருந்தோம். ஒட்டகத்திலே இருந்த தண்ணீரும் முடிந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அடுத்து என்ன பண்ணீங்க? உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹத்தா இன்னர் ரஜுல லயன்ஹரு பஈரஹு, அந்த ஒட்டகத்தை அறுத்தால் அதிலே மலக்குடல் இருந்தது. அந்த மலக்குடலை நாங்கள் எடுத்தோம். அந்த மலம் இருக்கிறது அல்லவா, அந்த குடலிலே தண்ணீரால் நிரம்பி இருந்தது.
மலக்குடல் தண்ணீரால் நிரம்பி இருக்கும். மலம் அந்த கெட்ட அசுத்தம் அதில் கொஞ்சம் ஈரப்பதமாக தண்ணியாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு துணியை எடுத்தோம், எவ்வளவு சோதனை என்று பாருங்கள். அந்த மலத்தை அள்ளி அந்த துணியிலே போட்டோம், அந்த துணியை பிழிந்தோம், அதிலிருந்து சொட்டுகிற தண்ணீரை ஒரு பாத்திரத்திலே பிடித்தோம், அதை நாங்கள் சிலர் அருந்த ஆரம்பித்தோம். சுப்ஹானல்லாஹ், மலத்திலே ஒட்டி இருக்கிற தண்ணீரை பிழிந்து அதை நாங்கள் குடித்தோம். நேர அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க, அப்படியே கீழே விழுந்தார்கள். யா ரசூலல்லாஹ், தாங்க முடியல, செத்து விடுவோம், தயவு செய்து அல்லாஹ் கிட்ட கையேந்துங்க, அல்லாஹ் நிச்சயம் மழையை தருவான். அல்லாஹுவின் தூதர் கையேந்தினார்கள். அல்லாஹுவின் தூதர் கையேந்தியதற்கு பிறகு மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. தண்ணீரை எப்படியெல்லாம் பிடிக்க முடியுமோ பிடித்து கொண்டோம். ஒரு 10 அடி தூரம் நடந்திருப்போம், மழை இல்லை, கொஞ்ச தூரம். அப்பொழுதுதான் புரிந்தது, இந்த மழை அல்லாஹ் எங்களுக்கு செய்த பேரருள் என்று. மலக்குடலை பிழிந்து தண்ணீர் அருந்துகிற சூழலில் தான் இஸ்லாத்தை வார்த்தெடுத்திருக்கிறார்கள். தயவு செய்து தொழாமல் நமக்கு தூக்கம் எப்போது வரும்? நன்றி செலுத்துகிற உள்ளங்கள் படிப்படியாக இறுகிவிடும் போது வரும். தவறு செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, ஆபாசத்தை பார்க்கக்கூடாது, ஃபஜ்ரு தொழாமல் தூங்கக்கூடாது. இந்த உலக வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, செத்து விடுவோம், மரணித்து விடுவோம் என்பதை உள்ளத்திலே ஆழமாய் பதிய வைத்துக் கொண்டு நபிகளார், அன்னாரின் தோழர்கள் நிலையான வாழ்க்கைக்காக உளமாற இந்த உலக வாழ்க்கையை செதுக்கினார்கள். நிலையான வாழ்க்கைக்காக இஹ்லாஸா வாழலன்னா நம்முடைய நிலை பரிதாபத்திற்குரியது என்பதை ஆழமாய் பதிய வைத்துக் கொண்டு நிலையான வாழ்க்கைக்கு இஹ்லாஸோடு வாழ்வோம் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள், சமீபத்தில் தெலுங்கானா பகுதியை சார்ந்த ஒரு 42 நபர்கள் உம்ரா பயணம் சென்ற பொழுது ஒரு அகால விபத்தினால் மிக கொடூரமான முறையில் மரணமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியில் ஏராளமான படிப்பினைகள் இருப்பதை பார்க்கிறோம். பாவத்தை கழுவுவதற்கான ஒரு பயணம். இதில் வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரே குடும்பத்தை சார்ந்த 20 நபர்கள், 65 வயது மதிக்கத்தக்க அத்தா, அவருடைய மனைவி அம்மா, 40, 46, 47 வயது மதிக்கத்தக்க மகன், அவருடைய மனைவி, இவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். அந்த அத்தா வழியில் சகோதர சகோதரி, மகன் பெற்றெடுத்த பிள்ளை, ஒரு 3 தலைமுறையினர் இந்த பயணத்தில் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க பயணித்தார்கள். உம்ரா கடமையெல்லாம் முடிந்து விட்டது. இரவு 1:30 மணி. மக்காலிருந்து மதீனாவிற்கு போகணும்னா இந்த பத்ரு இடம், உஹது இடம், இதெல்லாம் பார்த்துட்டு சுற்றி தான் போவாங்க. நேர போகிறதா இருந்தால் அவர் குறைவு. எல்லா பகுதிகளையும் பார்த்து செல்வதாக இருந்தால் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆயிடும். எதிரே டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி ஒன்றிலே பேருந்து மோதுகிறது. உடல் கரிந்து கரிக்கட்டையாய், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நபிகளார் கேட்ட பிரார்த்தனை, இறைவா
ரப்பே, திடீரென்று கொடூரமான மரணம் ஏற்படுவதை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துவா செய்தார்கள். இப்படி ஒரு நொடி பொழுது கூட நினைத்து பார்த்திராத அளவு சிறு குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் நெருப்பிலே கரிக்கட்டையாய் மரணித்திருப்பதை பார்க்கிறோம். அவர்களுடைய இஹ்லாஸான எண்ணத்திற்கு அல்லாஹ் கூலி வழங்க வேண்டும். சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சவால் விடுகிறான். வஜஅல்னா பைனகுமுல் மௌத், மரணத்தை நாமே நிர்ணயித்திருக்கிறோம். வமா நஹ்னு பிமஸ்பூகின், அதை வெல்பவர் யாரும் உண்டா? பிறப்பிற்குத்தான் ஆர்டர் உண்டு, வரிசை, சஃப். அத்தா, அம்மா, மகன், மூத்த சகோதரன், அப்புறம் நானே, அப்புறம் என் தங்கச்சி. பிறக்கும் போது தான் வரிசை ஆர்டர்லாம். மௌத்துக்கு ஆர்டர் எல்லாம் எல்லாம் பார்க்கவே மாட்டான். மௌத்துக்கு வரிசையும் கிடையாது, சஃப்பும் கிடையாது. தாத்தா இருக்கிற பொழுது பேர குழந்தையின் உயிரை அல்லாஹ் எடுப்பான். இப்போ உலக வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு உம்ரா பயணம், ஒரு உம்ராவுடைய நன்மை, ஒரு உம்ராவில் இருந்து அடுத்த உம்ரா வரைக்கும் அவர்கள் செய்கிற இடையே செய்கிற பாவத்திற்கு பரிகாரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். தன் தூதர் வாயிலாய் கற்றுக் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அழகான பயணத்திலே இவ்வளவு கொடூரமான ஒரு மரணம். அதிலேயும் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், சில உறவினர்களின் அடையாளங்கள் தெரியாத அளவிற்கு முழுமையாய் எரிந்து விட்டார்கள். ஊரில் இருந்து அரசாங்கமே அவர்களை வரவழைத்து, உடல் இல்லை, சிதைந்து விட்டது, கருகி விட்டது, ஏதாவது அடையாளம் கண்டு தருவதற்கு வாருங்கள் என்று அரசு செலவிலேயே அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் சவுதிக்கு வரவழைக்கப்பட்டு அடையாளம் கண்டெடுக்கப்படுகிறார்கள். மரணம் எப்பொழுது வரும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நம் வாழ்க்கை உருண்டோடி கொண்டிருக்கிறது. 20 வயசு தான் ஆகுது, 30 வயசு தான் ஆகுது, இப்போதான் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், குழந்தை சின்ன குழந்தையா இருக்குது, வீடு இப்போதான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், கடமை நிறைய பாக்கி இருக்குது. அல்லாஹ் எதையுமே பார்க்க மாட்டான். உனக்கு கடமை இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, உன் உயிரை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ் எடுத்தே தீருவான். குறிப்பாக சமகால இளைஞர்கள் உள்ளத்தில் ஆழமாய் பதிய வைக்க வேண்டும். சமூக வலைத்தளங்களிலே, காதலிலே, தேவையில்லாத ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலே சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மரணத்தை வெல்பவர் யாரும் இல்லை. நம் வாழ்க்கையிலேயே அல்லாஹ் ஏராளமான படிப்பினைகளை காட்டுகிறான். அல்லாஹ் அகோர கொடூரமான மரணத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.